நம்ம சிஎம் விஜய் சாரோட லாஸ்ட் மூவியான ஜனநாயகன் போனேங்க. ஸோ யூஷுவல் படத்துக்கு வந்து நாங்கள் லேட்டாக தான் போனோம். ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக ஆயிடுச்சு. எவ்வளோ கிளம்புனாலும் லேட் ஆயிருது. ஸோ போகிற வழியில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக், ரொம்ப டிராஃபிக். அது முடிச்சுட்டு நாங்கள் படத்துக்கு போகும்போது இந்த சீன் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமே செம்மையாக இருந்துச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம். அண்ட் இன்டர்வல் பிரேக்கில் சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். அண்ட் தென் ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து கத்தி கத்தி என் வாய்ஸ் ரொம்ப எனக்கு போச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் இந்த வீடியோஸில் பார்த்தாலே தெரியும். நான் ரொம்ப படத்தை என்ஜாய் பண்ணேன். அண்டு இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கு மேலே நம்ம பார்க்க மாட்டோம். இதுக்கு மேலே நமக்கு விஜயோட நியூ ஃபிலிம் எதுவுமே வராதுன்னு நினைக்கும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அவருமே ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எப்பயும் போல் அவர் கலக்கிட்டாரு. அண்ட் இதில் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா எங்கள் மதுரை தான். ஸோ அட் லாஸ்ட் வந்து ஒரு கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நான் அழக்கூடாதுன்னே நினச்சிட்டு இருந்தேன். பட் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணி பார்த்த படம் எல்லாத்தோட கிளிப்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதானா, இதுக்கு மேலே இன்னொரு படம் வராதா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. அண்ட் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு படம் பார்த்தது வந்து நான் கில்லி தான் பார்த்தேன். அதுவும் மதுரை. அண்ட் இப்போ நான் லாஸ்ட்டாக பார்த்த படமும் மதுரையில் தான் எண்ட் ஆனும்போது அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. பட் ஆனால் ஓகே, நமக்காக நமக்கு ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது.